व्याधिन निगृहय निगृहय सर्व दुष्टान भक्षय भक्षय सर्व प्राणिन भीक्षय भीक्षय सर्व दुष्टान भक्षय भक्षय सर्व वज्रान स्फोटय स्फोटय सर्व मंत्रन्य आगस्य आगस्य सर्व यंत्रन्य आगस्य आगस्य सर्व शक्तिर् आगस्य आगस्य ज्वालाद्विक् कराग्रंशे प्रतिंगरे सोम ह्रीं नमस्तुभ्यं गण जगदग पश पश मद मद रक्ष हुम स्वाहा கருணை பெற்ற அருளாளர்களே, இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மகத்தான திருத்தியங்கரா தேவி நிகும்பல மகாயாகத்தில் பங்கேற்பதற்காக இங்கே அருளாளர்கள், துறவிகள், பீடாதிபதிகள் எல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த மகா யாகத்தின் மூலமாக இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் உண்மையான ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த மகா வேள்வி நிகும்பல மகா யாகம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகா யாகத்தின் பிரித்தியங்கரா தேவியனுடைய பேரருளால் உலகத்தினுடைய ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பேரபாயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு தற்பொழுது உலகத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய போர் சூழல்கள் எல்லாம் மாறி அமைதி உலகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. அமைதி உலகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அருள் சார்ந்த அரசுகள் நிலை பெற வேண்டும். அருள் சார்ந்த அரசுகள் நிலை பெற வேண்டும் என்றால் அறநெறி அரசியல் சமுதாயத்திலே மலர வேண்டும். அப்படிப்பட்ட அறநெறி அரசியல் இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அருளாளர்கள் எல்லாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடாக இந்த மகா யாகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக வழிபாடுகள், பிரார்த்தனைகள், கடவுள், ஆன்மீகம் என்றால் கோவிலுக்கு செல்வது, சாமி கும்பிடுவது, வழிபாடு செய்வது, அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது, கிரிவலம் வருவது, காவடி எடுப்பது, இவைகள்தான் எல்லோரும் ஆன்மீகம், கடவுள் வழிபாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இறை வழிபாடு என்பது, உண்மையிலேயே ஆன்மீகம் என்பது இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இந்த மண்ணில் கடவுளாக, இறைவனால் கடவுளாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய கடவுளாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை ஒவ்வொருவரும் தாங்கள் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு சக மனிதர்களுக்கு, சமுதாயத்திற்கு அன்பும் கருணையுமாக இணக்கமாக வாழ்வதற்கான வழிவகைகளை தெரிந்து கொண்டு அமைதியோடு ஆனந்தமாக வாழ்வதுதான் உயர்ந்த ஆன்மீகம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தர்மத்தோடு செயலாற்றுவதுதான் உண்மையான இறை வழிபாடு என்பதை இந்த வேள்வியின் மூலமாக தொடர்ந்து இந்த உலகத்திற்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவாக தமிழகத்திலே கூட அறம் சார்ந்த அரசியல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு தோன்றியிருக்கிறது. புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறநெறி அரசியலுக்கும் ஆன்மீக அரசியலுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாக அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த உணர்த்தி இருக்கிறவருடைய வெளிப்பாடு கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பாக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி சுவாமிகள், தம்பிரான் சுவாமிகள், நாம் உட்பட புதுவை தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல ஆதீனங்கள், பீடாதிபதிகள் எல்லாம் அருளாளர்களிடத்திலே அவர்கள் அருளாட்சி வர வேண்டும் என்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு வாழ்த்தி அருளாட்சி வழங்கி இருக்கிறோம். அறநெறி அரசியல் மலர்வதற்காக அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான செய்தி தமிழகத்திலே ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான விதையை விதைத்திருக்கிறது.
அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும். அறநெறி அரசியல் மலர வேண்டும். அருள் சார்ந்த அரசுகள் உருவாவதற்கு புரட்சியாய் சின்னம்மா அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அவருக்கும் இந்த வேள்வியிலே அர்ப்பணம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான சூழலில் தற்பொழுது இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி சுவாமிகள் அருளாசி வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வேள்வியிலே பூரணாதிகள் சமர்ப்பிக்கப்பட்டு விநாயகருக்கு நம்முடைய